10 நிமிஷம் பேச்சு. அதுக்கு அந்த 10 நிமிஷம் பேச்சுக்கு 10 நிமிஷம் பார்த்துருக்காங்க. இப்ப இவர் ஒப்பிடும்போது அவர் தெய்வமா தெரியும் உங்களுக்கு. ஐயா பாருங்க கருணாநிதி மகன் இவ்வளவு நல்லா பேசுறாங்க. இவர் ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவரு. சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடிய. எனக்கு பேச்சு வராது அப்படின்னு கையை காட்டிட்டு போறேன். பதவி ஏற்றதுல உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு வார்த்தை மாறி சொன்னா கூட திரும்ப படிக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், கான்ஸ்டிடியூஷன் படி எடுக்கக்கூடியது. அப்போ வந்து மொத்த பதவி பிரமாண வாக்குறுதியும் வந்து பார்க்காமலே சொன்னது கட்டாயமா முக்கியமான விஷயம். ஆனா நீங்க அது யாருக்கும் அந்த துணிச்சல் வராது. நார்மலா அது எதுக்கு தேவையில்லாத வேலைமாங்க. ஒரு 2 வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா தம்பி திரும்ப படிக்கன்னு சொல்லிடுவார். அப்ப அதை வந்து ரொம்ப சரியா பண்ணாருப்பாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.